நாள் இல்ல. அந்த கடற்கரை கிராமத்தில் அலைகள் மட்டும் இல்ல, மரணத்தின் அலையும் வந்துவிட்டது. சுனாமி. அவர்களின் வீடு, நினைவுகள் எல்லாம் ஒரு கணத்தில் கடலில் கரைந்து விட்டது. மக்கள் அனைவரும் ஒரு பொதுக்கூடத்தில் தற்காலிக தங்குமிடம். முழு ஹாலும் நிறைந்த மக்கள், சுவாசிக்க கூட இடமில்லாத கூட்டம். அந்த இரவு குழந்தைக்காக மட்டும் ஒரு சிறிய இடம் உள்ளே கிடைத்தது. அம்மா உள்ளுக்குள்ள நிம்மதி, குழந்தை பாதுகாப்பாக தூங்கட்டும் என்ற எண்ணம். தம்பதியர் வெளியே குளிர்காற்றில் தூக்கம் தேடினார்கள். காலை அம்மா உள்ளே சென்றாள். பாப்பா தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் தூய்மை இல்லாமல் மண்ணும் தூசியும் விழுந்த இலைகளும் அவளது முகத்தில், தலைமுடியில். அம்மாவின் மனசு நொந்தது. கோபம் வந்தது. இத்தனை பேரும் இருந்தும் யாருக்கும் அந்த குழந்தை தெரியவில்லையா? நான் பாப்பாவை குளிக்க வைக்கிறேன் என்றாள் அவள். அவர் கேட்டுவிட்டு அமைதியாக காலை உணவுக்கு போனார். அந்த கணம் கோபம் மட்டும் இல்லாமல் மனசு உடைந்தது. ஆனால் அவள் சண்டை போடவில்லை. காத்திருந்தாள். நண்பி உணவு முடித்ததும் பையில் இருந்து சோப்பு, துணி, சிறிய குவளை எடுத்து கொண்டு கொடுத்தாள். அந்த சின்ன குளியலில் பாப்பாவின் உடலும் சுத்தமானது, அம்மாவின் மனமும் சுத்தமானது. அந்த ஒரு கணம் சுனாமி, துன்பம், கோபம் எல்லாம் மறைந்தது. மீதமிருந்தது அவளது பாப்பாவின் புன்னகை மட்டும்.